ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 100 டேஸ் சேலஞ்சுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டடி பிளானை தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அந்த ஸ்டடி பிளானை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 3 முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டடி பிளானை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியல் டெலகிராம் சேனலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம அந்த 100 டேஸ் சேலஞ்சை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க அந்த டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிக்கோங்க. அதுக்குண்டான லிங்க்கே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பி சம்மந்தமான எந்த விதமான நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் யூடியூப்பில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வருது அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது நம்ம போஸ்ட் பண்ண உடனே டெலகிராமில் வந்து பார்த்தா அந்த லிங்க்கை ஷேர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம போடக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னும் போது அந்த டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டடி பிளான் ஓகேவா வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது நாளான்னைக்கு. ஓகேவா? ஸோ இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸோ அதுக்குண்டான பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம வந்து யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூணாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளான் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் தனித்துவமாக வந்து இது ஹவுஸ் ஒய்ஃபுக்கான பிளான். இது வந்து பார்த்தோன்னா ஒர்க்கிங் போகக்கூடிய பீப்புளுக்கு உண்டான பிளான். ஓகேவா? ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தோன்னா ஃபுல் டைமாக வீட்டில் உட்காந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான பிளான். இல்லை சார் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சிக்கே நான் படிக்க வரேன், ஸோ எனக்கான பிளான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது எல்லாருக்குமான பிளான். வெற்றி அடையக்கூடிய நபர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணக்கூடிய அளவில் தான் இந்த பிளானை வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, ஓகேவா, ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஒரு நாளைக்கு நம்ம 8 மணி நேரம் படிக்கணும், 10 மணி நேரம் படிக்கணும். அப்படி தான் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி வரலானாலே எல்லாருமே சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாள் கணக்காக வருஷக்கணக்காக நேரம் காலம் பார்க்காம படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அது உண்மையான விஷயம் தான். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நேரங்காலம் பார்க்காம அப்படின்றது என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க என்ன தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? என்னன்னா 3 வருஷம் படித்தாதான் 2 வருஷம் படித்தாதான் கிளியர் பண்ண, அப்படி கிடையாது. 3 மாதம் உட்காந்து படித்தாலும் படிக்க முடியும். ஓகே, 6 மாதம் உட்காந்து படித்தாலும் படிக்க முடியும். 1 வருஷம் உட்காந்து படித்தாலும் படிக்க முடியும். 2 வருஷம் படித்தாலும் படிக்க முடியும். இதுதான் நேரங்காலம் பார்க்காம படிக்கிறது. சரியா? நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு நாள் 24 மணி நேரமா 12 மணி நேரம் 18 மணி நேரம் படித்தாதான் நம்ம வந்து எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, அந்த நேரம் போக போக, அதாவது 3 மாதம் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 18 மணி நேரம், ஏன் 24 மணி நேரம் படித்தா கூட இப்போ இருக்கக்கூடிய சிலபஸுக்கு பத்தாது. ஸோ அப்போ அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ப்ரீவியஸாக முன்னாடியே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த, ஒரு பிளானை வந்து பார்த்தோன்னா ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்போது எந்த ஒரு விஷயத்துமே நம்ம வந்து காலம் தாழ்த்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ரிஸ்கையும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கொள்ள வேண்டி வரும். ஓகே, ஆனால் இந்த ஸ்டடி பிளானில் நோ ரிஸ்க், ஒன்லி ரிலாக்ஸ். ஏன் அப்படின்னா நமக்கு எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 11 மாதம் இருக்குது. ஓகேவா? நீங்கள் குரூப் 2 எடுத்துட்டீங்க அப்படின்னா 10 மாதம், குரூப் 4 எடுத்துட்டீங்க அதை பார்த்தீங்கன்னா 9 மாதம். ஓகேவா? இதுவே வந்து குரூப் 4 எடுத்துட்டீங்கன்னா 11 மாதம் கிட்ட இருக்குது அப்படின்னும் போது நம்ம இப்போ உட்காந்து வந்து பார்த்தோன்னா படிக்கல, படுத்துக்கிட்டே படித்தாலும் ஜெயிக்க முடியும். ஆனால் இதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா நான் நாளைக்கு படிக்கிறேன், அடுத்த மாதம் படிக்கிறேன், மார்ச்லேருந்து படிக்கிறேன், ஏப்ரல்லேருந்து படிக்கிறேன், ஓகேவா, மே 1 உழைப்பாளத்திலிருந்து படிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த சிந்தனை மட்டும் தான் ஓடிட்டு இருக்குமே தவிர, யோசிச்சு நேரத்தை தான் வீணடிச்சுமே தவிர இன்னும் படிச்சிருக்க மாட்டோம். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு உண்டான ஆனுவல் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி போன வருஷம் வந்துச்சு. ஓகேவா? கிட்டத்தட்ட 60 நாள் 55 நாள் கிட்ட கடந்துட்டோம். ஓகேவா? எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபிஷியண்ட்டாக உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா 10ல் 1 நபர் தான். 10ல் சொல்ல முடியாது, 100ல் 2 பேர் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் எஃபிஷியண்ட்டாக நான் கண்டிப்பாக வேலை வாங்கியானும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிக்கிறோங்க. 10ல் 2 பேர் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10ல் 2 பேருக்கு மட்டும் வேலை கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அப்படின்னும் போது உங்களுக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. அந்த இலக்கை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னும் போது அதுக்குண்டான பயணத்தையும் அதுக்குண்டான திட்டத்தையும் நம்ம முன்கூட்டியே போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் நமக்கு இருக்காது. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு 10 மணிக்கு ஒரு பஸ் ஏற போகிறோம் அப்படின்னா ஒரு 9:45 அந்த பஸ் ஸ்டாண்ட்னா தான் அந்த பஸ்ஸுக்கு சம்டைம்ஸ் முன்னாடியும் வரும், சம்டைம்ஸ் லேட்டாக வரும். லேட்டாக தான் வரும்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10:05 போனோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்கும், முடிஞ்சிடும் கதை. ஸோ அதே மாதிரி தான் அப்போ பஸ்ஸு போயிட்டு பிறகு ஃபீல் பண்ணுறது முட்டாள்தனம். ஓகேவா? பஸ்ஸு முன்னாடியே வந்தாலும் வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம பஸ்ஸுக்கு முன்னாடி போகிறது அறிவாளித்தனம்.
ஸோ நம்ம அறிவாளித்தனமாக செயல்பட போகிறோமா இல்லை முட்டாள்தனமாக செயல்பட போகிறோமான்னு சொல்லிட்டு நாம் மேற்கொள்ளக்கூடிய திட்டத்தில் தான் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி தான் அப்பேற்பட்ட ஒரு திட்டம் நாம் முன்கூட்டியே உங்களுக்கு போட்டிருக்கோம். சரியா? அதான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளான் எப்படி போட்டிருக்கோம், நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பிளானை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயத்தை கடைபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பிளான்றது ஒரு அற்புதமான பிளான்லாம் வந்து நான் சொல்ல போகிறது கிடையாது. உங்களை கைட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பிளான். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னும் போது பிளான் என்னை விட நல்லாவே வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பிளான்ன்றது வந்து எல்லாரும் போடக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி போடுறதுன்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா பிளான் போது சார் 1008 ஐடியா எங்கிட்டே இருக்குது சார், படிக்கிறதுக்கு உங்களை விட உங்கள் அக்காடமி விட பெஸ்ட்டாக பிளான்லாம் நான் போடுவேன், ஆனால் என்ன நான் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் நாம் என்ன போட்டிருக்க இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய பிளான் தான். ஓகேவா? ஒரு நாளைக்கு 3 to 4 hours நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உட்காந்து படித்தாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதை நேற்றே நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். ஓகேவா? உங்கள் 6 அறிவை வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி 5 புலங்களையும் எக்ஸாம் வரைக்கும் அடக்கி, ஓகேவா, இந்த வரக்கூடிய 4 மாதம், அதாவது அடுத்த 4 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக 3 மணி நேரம் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா உங்கள் எதிர்க்க 2 தேர்வு இருக்குது. என்ன தேர்வு இருக்குது? குரூப் 4 அண்ட் குரூப் 2. ஸோ அந்த 2 தேர்வுமே உங்களால் ஈஸியாக எதிர்கொண்டு என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு பிளான், இந்த ஒரு பிளானை ஃபாலோ பண்ண அந்த 2 எக்ஸாமுக்கு உதவுன்றது நான் சொல்லியிருப்பேன். 0% சரி, 0 பயம், அதாவது பயம் துளி கூட இல்லாமல் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் முடிக்க முடியுன்றது நான் வந்து நேற்றே வந்து சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டடி பிளான் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. 100 டேஸ்க்கு உண்டான சேலஞ்ச். ஓகே, அந்த ஸ்டடி பிளான் சேலஞ்சு இல்லை குரூப் 4 சேலஞ்சு இல்லை குரூப் 2 சேலஞ்சு, நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கலாம் அந்த சேலஞ்ச் இல்லை சார் கவர்மெண்ட் ஜாபா, ஸோ 100 டேஸ் கவர்மெண்ட் ஜாப் சேலஞ்ச் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வாட் எவர், ஆனால் அந்த சேலஞ்சுன்றது 100 டேஸ். அது 100 டேஸ் யாரெல்லாம் முடிக்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சேலஞ்சுக்கு தயாரா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ யாரெல்லாம் சேலஞ்சுக்கு தயாருங்களா லைக்கை போட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ எத்தனை பேர் சேலஞ்சுக்கு வந்து தயாராக இருக்கின்றத நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து நம்ம இந்த பிளானை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளான் ஏன் இப்போ நம்ம இப்படி போட்டிருக்கோன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு படம் அப்படின்னு எடுத்து வச்சிங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம லைஃப் கூட எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப், அதாவது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பிரிப்பாங்க. அதாவது திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின், அப்படி சில பேர் பிடிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது வேலை, இப்போ நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்கியதற்கு முன், வேலை வாங்கிய பின். இப்போ நான்லாம் வந்து என்னுடைய லைஃப் வந்து ரெண்டு ஹாஃபாக பிரிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன அப்படின்னா வேலை வாங்கியதற்கு முன் ஃபர்ஸ்ட் ஹாஃப், வேலை வாங்கிய பின் செகண்ட் ஹாஃப் அப்படி நம்ம வந்து பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஆஃப் இருக்கும். சரியா? நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் தான், நீங்கள் நினைக்கிற ஆஃப் கட்டிங்லாம் கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிப்பது தான் இருக்கும். சரியா? ஸோ அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டடி பிளான் அப்படி நான் வந்து போடுறேன். ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் 11 மாதம் இருக்குது. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதம் ஸ்டடி பிளான் போட்டேன் அப்படின்னா 11 மாதமா எப்படா படிக்கிறது, என்னடா படிக்கிறது? ஏன்னா பெருசுனாலே நமக்கு என்ன அப்படின்னா ஒரு பயம் வந்துடும். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தீரன் அதிகாரம் 1 படத்தில் வந்து இந்த ராஜஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியன் அவங்க டீம்லாம் வந்து போவாங்க. அப்போ ஒரு ஊருக்கு வழி கேட்டு போகும்போது ஒரு பையா சொல்லுவார், பையா ஹவு மெனி கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், பையா ஹவு மெனி கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்னன்னா இன்னும் 2 கிலோமீட்டர் தான், இன்னும் 2 கிலோமீட்டர் தான், இன்னும் 2 கிலோமீட்டர் நடந்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா அவனுக்கு 20 கிலோமீட்டர் நடந்துட்டு இருப்பாங்க அந்த படத்தில். ஓகேவா? ஒரு கட்டத்தில் அந்த தாத்தா சொல்ல போயிட்டு அந்த டீம்மேட்ஸே சொல்லுவாங்க, டேய் இது ஏன்டா அவர்கிட்ட கேட்டுருக்க, 2 கிலோமீட்டர் தான் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 2 கிலோமீட்டர் சொல்லியே அந்த தாத்தா அந்த ஊருக்கு எடுத்து விட்டுருவாரு. ஓகேவா? இங்க அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த தாத்தா மீன்ஸ் வந்து பார்த்தா அந்த இடத்துல தாத்தா, இந்த இடத்துல ஒரு யங் பாய், யார் நான்லாம். சரிங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, 10 மாசம் யோசிக்கிறீங்க, முதல் 4 மாசம் கவர் பண்ணும், அதுக்கப்புறம் 4 மாசம், ஃபர்ஸ்ட் ஒரு 100 டேஸ் கவர் பண்ணும், அப்புறம் ஒரு 100 டேஸ், அப்புறம் ஒரு 100 டேஸ், இந்த 100 நாள் வேலை திட்டம் மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 100 நாள் வேலை திட்டத்தை நம்ம வந்து பார்த்தா செயல்படுத்த போறோம். ஆனா இது என்ன அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம் இல்ல, 100 நாளில் ஓகே வேலை வாங்க வைக்கும் திட்டம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். 100 நாள்லேயே கிடையாது, அடுத்த நாள் இருக்கு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சார் 100 நாள்லேயே படிச்சா போதும், அந்த 4 மாசம் படிச்சா வேலை வச்சோன்னு சொல்லி கமெண்ட்ல கேட்காதீங்க. ஏன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தா நம்ம ஸ்டூடெண்ட்ல வந்து பார்த்தா சில அறிவாளி ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, அவங்களாம் வந்து கேட்பாங்க. சரியா? நான் சொன்ன அறிவாளித்தனம் வேற. சரியா? ஓகே. ஸோ அப்படின்னும் போது மொத்தம் நம்ம வந்து 11 மாசம் இருக்கு, 10 மாசம் இருக்கு. நம்ம குரூப் 2வே டார்கெட் வச்சுக்கலாம். நீங்க குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணி, அதாவது எலிஜிபிளா இருந்தாலும் சரி, எலிஜிபிள் இல்லைனா சரி, ஓகேவா? நீங்க குரூப் 4 எக்ஸாமுக்கு தான் எலிஜிபிள் கேண்டிடேட் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயத்த
ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த எக்ஸாம் தயாராலும் சரி 2 எக்ஸாமுக்கும் சேம் சிலபஸ் தான். என்ன கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்டால் குரூப் 2, டெப்த்தாக கேட்டால் குரூப் 4. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஃபோக்கஸ் குரூப் 2க்கு வைப்போம். ஓகேவா? இந்த இது சொல்கிற மாதிரி வந்து 2 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லியிருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 லட்சியம் குரூப் 4 நிச்சயம் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து டார்கெட் வச்சு படிங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா குரூப் 2. ஸோ அப்போ அக்டோபர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் போயிடுச்சு. இப்போ நமக்கு மொத்தம் 8 மாதம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 8 மாதத்தை 2ஆக பிரிச்சுட்டு, ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன், கையில் எழுதி பழகுமா, இதில் வேண்டாம், ஒரே விஷயம்பா. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த 8 மாசத்தை 2ஆக பிரிச்சுட்டேன். ஓகேவா? அதாவது 8 months. ஓகேவா? ரொம்ப நாளாக கையில் எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. சரியா? ஸோ அப்போ அந்த 8 மாசத்தை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 2ஆ, ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 month. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 month. ஸோ இந்த 4 month அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதம் வரும் அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஓகேவா? அப்போ 4 month அப்படின்னும்போது 120 days. ஆனால் நாம் எடுத்துக்க போகிறது 100 days தான். இந்த நம்ம லப்பர் பந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் மச்சான் முதல் பாலை சாமி கூட்டுருவான் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 20 டேஸை வந்து சாமி கூட போகிறோம். ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து ஒரு லாஜிக் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட எதனா கேட்குறோம் அப்படின்னா ஒரு படையல் வச்சு, ஒரு வாழைப்பழம் வச்சு, இல்லை வந்து ஒரு பூஜை பண்ணி, இல்லை ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுத்தாதான் அந்த சாமி என்ன செய்யும். சாமிக்கே நம்ம வந்து லஞ்சம் கொடுக்குற ஆளுங்க தான். சரியா? தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நமக்கு செய்யக்கூடிய சாமிக்கு நாம ஒன்று செய்கிறோம், அவ்வளோதான். சரியா? சாமி இருக்கு இல்லைன்னு அப்பாற்பட்ட விஷயம். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அதை நம்ம சாமியா கும்பிடுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்துக்கு ஏற்ற மாதிரி கும்பிடுறோம். ஓகேவா? அது வேற விஷயம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சாமிக்கு ஒரு 20 நாள் கொடுக்க போறோம். அந்த சாமி நமக்கு 100 நாள் கொடுக்க போகுது. ஐயா சாமி ஆள விடுறா சாமின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த 120 டேஸ்ல 100 நாள் தான் நம்ம எடுத்து போறோம். மீதி 20 நாள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி என் மச்சான் முதல் போல சாமி கூட்டுறாங்க, நீ என்ன பண்ண 20 நாள் சாமிக்கு மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா இருக்க போறீங்க, ஃப்ரீயா இருக்க போறீங்க. அந்த 120 டேஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? நான் முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். நம்ம பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா எல்லா நாளும் படிக்கணும்னாதான் ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட ஐயோ நம்ம இன்னைக்கு படிக்க மிஸ் பண்ணிட்டோமே என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நமக்கு 20 நாள் இருக்கு, 20 சாய்ஸ் இருக்கு. ஒரு நாள் விட்டா கூட இன்னும் 19 நாள் இருக்கு. ஸோ அப்போ பரவாயில்ல, அப்போ நம்ம இன்னும் களத்தில் தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலை உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஃப்ரெஷராக படிக்கிற பற்றி அவங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பதட்டமாயிடும். இப்போ இந்திய அரசியலமைப்பு 10th புக் நான் எடுத்து கொடுக்குறேன். அப்போ அந்த முதல்ல இந்த புக்கை படிக்கும்போது பாதி பேர் தலை சுற்றிடும். என்ன முதல் வாட்டி படிக்கிறோம் வந்து என்னடா அரசியலமைப்புன்றான், ஒன்றுன்றான், பகுதின்றான், அட்டவணைன்றான், அப்படியே ஒரு குழப்பமா இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்க். ஓகேவா? ஐயோ ஒரு நாள் எடுக்கும்போது அது என்ன ஏதுன்னு கண்டுபிடித்தே ஒரு நாள் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு நாள் மிஸ் ஆனாலும் நாம் இன்னும் களத்தில் தான் இருக்கோம், நமக்கு இன்னும் 19 சான்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு ஒர்க்கிங் பீப்புள்ஸும் ஒர்க்கிங்கில் வந்து ஒரு நாள் வந்து வேலைக்கு போயிட்டு வராங்க, ரொம்ப டயர்டாயிடும். ஸோ அப்போ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் படிக்க முடியாமல் போனால் கூட பரவாயில்லடா இன்னும் நம்ம களத்தில் தான் இருக்குன்ற நம்பிக்கை அவனுக்கு வரும். ஹவுஸ் ஒய்ஃபும் அதே தான். வேலைக்கு போனாச்சும் ஒரு நாள் தான் வேலை நம்ம சொல்லலாம். இவங்கெல்லாம் என்னைக்காக தான் வேலை, எதிர்பாராத வேலைலாம் வந்துட்டே இருக்கும். அதுவும் குழந்தைங்க ஸ்கூல் அனுப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ டே, ஆரஞ்சு டே, அந்த டே இந்த டேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை படிக்க வைக்கிறானோ இல்லையோ நம்மள வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க. சரியா? அதெல்லாம் தாண்டி அந்த வேலைலாம் முடிச்சு இந்த அவைஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை 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 எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓகேவா வேலைக்கு போனதுக்கு ஒரு வேலை, வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வேலை தான் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா அவங்களும் சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியாமல் போகும். அப்படி போனால் கூட உங்ககிட்ட 20 நாள் இருக்குது. மீதி இந்த 100 டேஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம பிளானை முடிக்க முடியும். அதனால தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா 120 டேஸ் சேலஞ்சுன்னு வைக்காம 100 டேஸ். ஏன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து 120 நாள் வீடியோ போடணும்னா சொல்ல முடியாது. ஒரு நாள் எனக்கும் ப்ராப்ளம் வரும். கடந்த 2 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸும் போட முடியல. ஏன்னா எனக்கும் வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அதே விஷயம்தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும். ஓகேவா? இந்த வாட்டி நம்ம ப்ராப்ளத்தை பார்க்க போகிறது இல்லை,
ப்ராப்ளத்தை தாண்டி இருக்கக்கூடிய அந்த 2 வாய்ப்பை பார்க்க போறோம். 2 தேர்வுக்கு தான் போட்டியே. ஓகே, ஃப்ளோவில் மாற்றி சொல்லிட்டு இருப்பேன், நல்ல வேலை தப்பிச்சேன். சரியா? சரி, ஓகே. ஸோ அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மார்ச்சா, அடுத்தது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் எக்ஸாம். ஸோ அப்போ நம்ம 1 மாதம் முன்னாடியே முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து 100 டேஸ், செகண்ட் ஹாஃப்லேயே அதே 100 டேஸ் தான். அது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பால்னே வருது. சரி, 20 டேஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாமி கூட்டு போறோம். சரியா? அப்போ 200 டேஸ் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு எத்தனை கொஸ்டின் இருக்கு மொத்தம் எக்ஸாம்ல? 200 கொஸ்டின். பார்த்தீங்களா எப்படிலாம் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது பாருங்க. மொத்தம் 200 டேஸ், 200 கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக முடிக்க போறோம். எப்படி? ப்ராப்பரா. சரிங்களா? ஸோ அப்போ அந்த 200 கொஸ்டினுக்கு நான் உங்ககிட்ட கேட்குனது 200 டேஸ் என்ன படிக்க போறீங்க, எப்படி படிக்க போறீங்க, எப்படி கொடுக்க போறதை நான் சொல்ல போறேன், நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. ஓகேவா? இல்ல இந்த ஃபர்ஸ்ட் 100 டேஸ், ஃபர்ஸ்ட் 100 டேஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்டு தெரியுதா? ஓகே, தெரியுது. ஃபர்ஸ்ட் 100 டேஸ்ல ஒரு 60% ஆஃப் சிலபஸ் நம்ம முடிக்க போறோம். தெரியலையா? நினைச்சேன் என்ன மாதிரி டிம்மா இருக்கு. ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் 60% ஒர்க்கை நம்ம என்ன பண்ண போறோம், சிலபஸ். நான் சொல்றது சிலபஸ். ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்டடி பிளானை வந்து முழுக்க முழுக்க நம்ம குரூப் 4 அண்ட் குரூப் 2 சிலபஸை பேஸ் பண்ணி தான். இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக சொல்லலாம் அப்படின்னா, கடந்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட அந்த கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் இந்த சிலபஸ், இந்த ஸ்டடி பிளான், இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டடி பிளானையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, பார்க்கலாம். ஸோ அப்போ 60% நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல் ஹாஃப்ல முடிக்க போகிறோம். ஓகே, செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா 40%. ஓகேவா? ஸோ இது மொத்தமாக சேர்த்து 100%. இதில் நீங்கள் 90% சிலபஸை கவர் பண்ணாலே ஜாப் வாங்கலாம். புரியுதா நான் சொல்றது? சிலபஸை நான் வந்து சொல்கிறேன். அப்போ சிலபஸில் வந்து நம்ம 90% கவர் பண்ணிட்டாலே போதும். ஓகேவா? ஸோ இதான் நம்மளுடைய பிளான். ஓகே, அடுத்த 8 மாதத்துக்கு முதல் 4 மாதம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்சுக்காக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த விஷயத்தை நம்ம வந்து செய்ய தான் போகிறோம். அவங்க ரிவிஷனாக ஃபாலோ பண்ண போகிறாங்க. யூடியூப்ல வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட் மற்ற அகாடமியோட படிக்கலாம். ஓகே, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு ஒரு கைடன்ஸுக்காக வச்சு இந்த பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் அப்படி இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா, பார்வையாளர்கள் வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதில் போட்டியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க. அதில் வெற்றியாளர்கள் 10 பேர் தான். இப்படி தான் பிரிக்கிறாங்க: பார்வையாளர்கள், போட்டியாளர்கள், வெற்றியாளர்கள். ஸோ அப்போ அந்த 10 பேர் யார் தான்? பார்வையாளர் தான். அந்த 10 பேர் யார் தான்? போட்டியாளர் தான். ஓகே, ஆனால் ஜெயிக்குன்ற எண்ணம் கொண்டு தன்னுடைய வேலையை சரியாக யார் ஒத்து செய்கிறாங்களோ அந்த பார்வையாளர் தான் போட்டியாளராக மாறி பின்னாடி வெற்றியாளராக மாறுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வெற்றியாளராக மாறணும் அப்படின்னா ஓகேவா, படிக்கணும். ஸோ உங்களை படிக்க வைக்கிறதுக்கான மோட்டிவ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பண்ண போகிறோன்றது தான் இதில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளானை பார்க்கலாமா? என்னத்தை நான் சொல்லிடுறேன். ஸ்டடி பிளான் போடுறதுல அதை சூஸ் பண்ணுறது இவ்வளோ கன்ஃபியூஷன். முதல்ல இந்தியா வந்துடும். ஓகேவா? ஸோ ரொம்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணிலாம் படிக்க போகிறதில்ல. ஸ்ட்ரெஸ்லெஸ் ஸ்டடி பிளான் தான் அது. ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாதுதான் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதை படிக்கணும், நாளைக்கு இன்றைக்கி இல்லை இது முடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா டே 1 இந்த பிளான் அப்படிலாம் கொடுக்க போகிறதும் கிடையாது. ஏன் அப்படின்னா இதுவே உங்களுக்கு பெரிய ப்ரெஷர் ஆகிடும். இந்த இடத்துல வந்து பார்த்தா ரிலாக்ஸாக பிளான் போட்டு கொடுத்துட்டுனா அப்பப்போ வந்து அது சம்மந்தமான இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 25 டேஸாக இந்த பிளான், அடுத்த 25 டேஸாக இந்த பிளான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா இதை மட்டும் நான் ஓவராக சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். சரிங்களா? ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 100 டேஸ் நம்ம சொன்னோமா. இந்த 100 டேஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஓகேவா? எத்தனை பார்த்து? 4 பார்ட். அந்த 4 பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 25 25 25. ஓகேவா? ஏன்னா இதனால தெரியும் 100 வந்து 4ஆல் வகுத்தா 25. ஓகே, இப்போ தான் நோட்டில் போட்டு பார்த்தேன். ஓகே, சரி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 25 டேஸ் என்ன சார், முன்னாடி வந்து பார்த்தோன்னா 4 மந்த் நீங்கள் இப்போ 25 டேஸ் இருந்தீங்க. அதே தான் அந்த 25 டேஸ் அந்த 20 டேஸ் சாமிக்கு வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இப்போ நமக்கான 25 டேஸ். அதாவது இது வந்து பார்த்தோன்னா பிப்ரவரி மந்த், இது மார்ச், இது ஏப்ரல், இது மே. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது இந்த 100 டேஸை நான் 4 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் மந்த் பிப்ரவரி 1லேருந்து சாரி 2லேருந்து சொன்னோமா, முதலே மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறேன் 2லேருந்து தான் நினைக்கிறேன் 2/2/2024 தான் நம்ம பிளான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ பிப்ரவரி 2 தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? நானே வந்து பார்த்தீங்கன்னா
இன்னும் கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெத்து படத்துல வரவன் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாஸ்டருடைய முதல் நாளே சாமி கூப்பிட்டேன். ஓகேவா, நான் முதல்ல சாமிக்குள்ள சண்டேக்கு விட்டேன். சரிங்களா, ஓகே. ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றோம், அதாவது உங்களுக்கு முன்னோடியா நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம 100 டேஸ்ல முதல் நாளே சாமி கூப்பிட்டேன். ஏன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பயபக்தியோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கும்பிட்டு ஆரம்பிக்க போறோம், அதனால சரிங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா எப்படி அந்த படத்துல கெத்துலாம் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்களோ, நாமளும் வந்து அடிச்சு என்ன பண்ண போறோம், அன்போடு சேர்ந்து கெத்தா ஜெயிக்க போறோம். அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பேர் அன்புன்னு நினைக்கிறேன். ஓகேவா, சரி. தேவையில்லாத டாபிக்லாம் பேச நினைக்கிறேன், சரி ஓகே. ஏன்னா இந்த பிளானே என்ன அப்படின்னா ஜாலியாக கொண்டு சும்மா வந்து சீரியஸா இதை படிங்க, இப்போ இதை படிங்க, இது எல்லாத்தையும் படிங்க, சூப்பராக படிங்க, சுமாராக படிங்க, அப்படி படிங்க, இப்படி படிங்கன்னு சொல்றது. எப்படி வேணா படிங்க, என்ஜாய் பண்ணி கூட படிங்க, ஆனால் படிங்க. ஓகேவா, அவ்வளோதான். இந்த இந்த பிளானுடைய பேஸே எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ரோஷமாக படிக்கிறது. ஓகேவா, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இப்படியே ஃபோர்ஸாக படிக்கிறது, படிக்கலாம் நம்ம லைஃபே கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, சரியா. நமக்கான வாழ்க்கை கவர்மெண்ட் வாழ்க்கை தான் அப்படின்னா அதுக்கு உண்டான திட்டம் தான் அது. இதை செயல்படுத்தி கரெக்டாக வெற்றி பெற்றா கவர்மெண்ட் வாழ்க்கை, இல்லை ஒரு வாழ்க்கை, அவ்வளோதான். இந்த ரொம்ப வந்து பார்த்தோன்னா சீரியஸாலாம் வந்து கொண்டு போகாதீங்க, சரிங்களா. ஓகே. ஸோ அப்போது 4 மாதம், ஓகேவா. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் மந்த்தில் 25 டேஸ் தான் நம்ம டார்கெட். அப்போது ஒரு மாதம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா 30 நாள், 31 நாள், 28 நாள் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாள் தான், அடுத்த 4 மாதம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கேட்ட யாரு கேட்டாலும் மார்ச் மாதம் எத்தனை நாள், ஓகேவா, 25 நாள். யுவர் துரோணா ஸ்டூடெண்ட். ஓகேவா, மார்ச் மாதம் எத்தனை நாள், 31 நாள். நீங்க துரோணா ஸ்டூடெண்ட் இல்ல, ஓகேவா. எப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி உங்க கண்ணுக்கு இந்த 25 நாள் தான் தெரியணும். 25 நாளுக்குள்ள இதை முடிக்கணும், ஓகேவா. அப்போ 25 டேஸ் என்ன பண்ணுறதை மட்டும் நான் சொல்லுவேன், சரிங்களா. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணிக்க அப்படின்னா இந்த 4 மாதத்தை 25 அப்போ ஒரு மாதத்துக்கு 25 டேஸை நான் எடுத்துக்கிட்டேன், ஓகேவா. அதுக்குண்டான பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஓகேவா. அந்த மாதம் வந்து 31 நாள் 30 நாள் இருக்கு தான் போகுது. நீங்கள் அதில் படிக்க போது எவ்வளோ, 25 டேஸ் தான், ஓகேவா. இதான் வந்து வீக்லி ஒவ்வொரு நாள் நீங்கள் லீவ் எடுத்தாலும் ஓகே தான். ஸோ சண்டே லீவ் எடுத்தாலும் ஓகே தான், மண்டே லீவ் எடுத்தாலும் ஓகே தான், உங்கள் விருப்பம், ஓகே. ஆனால் ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், லீவுன்றது நான் சொல்ல வரல, ஒரு ரிலாக்ஸாக நம்ம சொல்கிறோம், ஓகேவா. சரி ஓகே. அப்போ 25 போய் பார்த்தீங்கன்னா 100 டேஸ், மந்த் வைஸ் பார்க்கும்போது 4 மந்த், ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒவ்வொரு டாபிக் எப்படி கொடுக்க போகிறோன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. போர்டில் தெரியுதா, போதும் தெரியுது. ஸோ தமிழ் டாப்பிக்கை நம்ம வந்து எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழை மொத்தமாக நமக்கு வந்து சிலபஸில் 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ யூனிட், 7 யூனிட், ஓகேவா. இந்த 7 யூனிட் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா புக் சோர்ஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. புக் சோர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு 30 கொஸ்டின், இன்டெரக்டாக ஒரு 30 கொஸ்டின், அவுட் சோர்ஸ் வந்து ஒரு 40 கொஸ்டின். இதுதான் பேட்டர்ன், ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம புக்கையும் கவர் பண்ணணும், அவுட் சோர்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ புக் சோர்ஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி அது சம்பந்தமான கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும். எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், யூனிட் 1 எப்படி கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, ஓகேவா. ஸோ அப்படின்னும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டாக பிரிச்சுருக்கல. நான் ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸாக பிரித்து போடலாம் அப்படின்னு யோசிச்சேன். அப்போ டாபிக் வைஸாக பிரிக்கும் போது ஒரு கண்டினியூட்டி இருக்காது, ஓகேவா. ஸோ அப்போது வேற என்ன ஆங்கிளில் பிரிக்கலாம் அப்படின்னா இப்போ எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் எந்தெந்த டாபிக்லேருந்து அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முதல்ல இந்த நம்ம 7 யூனிட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஓகேவா. யூனிட் 1, 2, 3 and 7, ஓகேவா. 7th யூனிட் நம்ம எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மெமரி டாபிக். கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சதா எக்ஸாமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். நான் கடைசியோட போடலாம், ஓகேவா. ஆனால் என்னன்னா இப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சாதான் கண்ணதாசன் இயற்பெயர் என்ன, பாரதிதாசன் இயற்பெயர் என்ன, இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சது எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாட்டை போடும். அப்போ ஃபர்ஸ்ட் மந்த் யூனிட் 1, செகண்ட் மந்த் யூனிட் 2, தேர்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3, ஃபோர்த் மந்த் யூனிட் 7 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கு, அதாவது ஒவ்வொரு 25 டேஸுக்கு ஒரு யூனிட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிரிக்கணும். ஸோ அப்போ 4 பார்ட்டாக பிரிச்சு 4 25க்கு 4 யூனிட்டை நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து ராம் சார் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறார், ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் 25 டேஸா அந்த யூனிட் சம்பந்தமான எல்லா விஷயமும் கைடன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துரும், ஓகேவா. ஒரு டாபிக் எப்படி படிக்கணும், எங்கெங்கே இருக்குது, அவுட் சோர்ஸ் டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அவுட் சோர்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும், ஓகேவா. அது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 2 வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது என்னென்ன வீடியோன்றதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்க போகிறீங்க. ஸோ வீடியோஸ் நம்ம போடும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, இல்லைனா நீங்கள் அந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிக்க போகிறீங்க. உங்ககிட்ட புக்ஸ் இருக்குது, அவுட் சோர்ஸ் வந்து எத்தனையோ பிடிஎஃப் இருக்குது, ஓகேவா. நம்ம தேவை நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அந்த முதல் பிப்ரவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பேஸ் பண்ண வீடியோஸ் தான் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கும், சரிங்களா. ஓகே. அதே மாதிரி தான் 4 மாதமும்
ஓகேவா? அப்போ எவ்ரி 25 டேஸ்க்கு ஒரு டாபிக் ஒரு யூனிட் நம்ம கவர் பண்ணோம். அப்போ 4 யூனிட் நம்ம என்ன பண்றோம்? கவர் பண்றோம். இந்த 4 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிலபஸ்ல 70% ஆஃப் சிலபஸ். எவ்வளோ? 70%. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 25 கொஸ்டின் கிட்ட இருக்கு. அந்த 25 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படின்ற மாதிரி பிரித்து ஆப்டிடியூட் 15 கொஸ்டின், ரீசனிங் 10 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த ஆப்டிடியூட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ரீசனிங் போது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கூட நம்ம 10 டாபிக் வந்து முடிக்க முடியும். அது பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஆனால் ஆப்டிடியூட் வந்து பிரச்சனை. ஓகே, மிகப்பெரிய பிரச்சனை. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் பார்ட் எடுக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு 8 டாப்பிக்கை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் 8 டாபிக் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறோம். ஓகே, அது என்னன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். அந்த 8 யூனிட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட். இதை நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்து அதிகமாக ரேஸ் ஆன டாப்பிக்கை ஃபஸ்ட்டு டாப் 8 டாபிக் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதில் எந்தெந்த ஆங்கிளில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது அது நம்ம சிலபஸ் இருக்கான்றதையும் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த 8 டாபிக் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ எல்சிஎம் அண்ட் எஸ்எஃப், டைம் அண்ட் ஒர்க், ரேஷியோ, அப்புறம் வந்து பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் வந்து சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? இந்த 8 டாபிக் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? அது என்ன சார் 8 டாபிக் வந்து போட்டிருக்கீங்க, ஈச் டாபிக் 6 வீடியோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது ஒவ்வொரு டாபிக்லேருந்தும் நம்ம வந்து 6 வீடியோஸும் உங்களுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு டாபிக்லேருந்தும் 6 வீடியோஸ். ஓகே, அப்போது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 48 தானே வருது. இது என்ன சார் எக்ஸ்ட்ரா 2 வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வந்து டாபிக் வைஸ் வந்து மேக்ஸ் டாபிக் போட்டதாக சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரின்றதுனால வந்து வீடியோ கொடுக்க முடியல. ஓகேவா? அந்த கோல்டு ஆகிட்டு வந்து ரொம்ப அந்த இரும்பில் வந்துட்டே இருக்கும். ஸோ வந்து போட முடியும் வீடியோ எதுவுமே. அதுதான் நான் ஷார்ட்ஸ் முடியே போட்டிருப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் பேச முடியல. சரியா? ஸோ அப்போ என்ன அந்த 2 வீடியோ போட்டிருப்போம். அந்த 2 வீடியோவில் சேர்த்து 48 வீடியோ. ஓகே, அப்போ டைம் அண்ட் ஒர்க் மட்டும் 8 வீடியோ வரும். மீதி எல்லாமே 6 வீடியோலே மொத்த இது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ட்ரெண்ட்லேருந்து இப்போ நியூ ட்ரெண்ட் வரைக்கும், ட்ரெடிஷனல்லேருந்து ட்ரெண்ட் வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ கொஷின் கேட்கணும் இதில் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இன்க்ளூடிங் ஆர்எஸ் அகர்வால். ஓகேவா? இந்த ஆர்எஸ் அகர்வால் ஸ்பெஷல்னே நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ மேக்ஸ் நம்ம இப்படி தான் கொடுக்க போகிறோம். அந்த 8 டாபிக் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அப் டு குரூப் 1 எக்ஸாமுக்கே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற அளவுக்கான மேக்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். மேக்ஸ் மட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே. ஸோ அப்போ ஜிகே அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 50 லெசன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 லெசனை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஓகேவா? எங்கே அப்படின்னா நம்ம ஜெகதீஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 லெசனுக்குண்டான ஷார்ட் கட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பார்ட் போட்டு வச்சுட்டாரு. நான் தான் அப்லோட் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஏன்னா அதுக்குண்டான டைம் வரும்போது அப்லோட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குண்டான வீடியோஸ் பிளேலிஸ்ட்டும் வந்து நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பிளேலிஸ்ட் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் நான் வந்து கொடுத்துருவேன். நீங்கள் எப்போ என்ன வீடியோ போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ அந்த 50 லெசன்ஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். அந்த 50 லெசன்ஸ் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போகிறீங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20 அவுட் சோர்ஸ் ஜிகே டாபிக். ஓகேவா? அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே அவுட்ஸ், அதாவது புக்கை தாண்டி என்ன டாபிக்லாம் போயிருக்காங்களோ அதை கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இது ஸ்பெஷலாக வந்து இந்த 20 டாபிக்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி அண்ட் எக்கனாமிக் மட்டும்தான். மற்ற டாபிக் நான் எடுக்கல. ஏன்னா பாலிட்டி எக்கனாமிக்கை மட்டும் நம்ம அவுட் சோர்ஸ் கொஞ்சம் கேதர் பண்ணாலே போதும். யூனிட் 6ல் ஒரு சில டாபிக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணால் போதும். கரெக்டாக தான் இருக்கா? ஒன்று வெயில் வந்துடுச்சு. ஓகே, நாம கொஞ்சம் டிம் ஆகிடும். ஓகேப்பா, கேட்குது. ஸோ அப்போ 20 அவுட் சோர்ஸ்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்கில் மட்டும் புக்கை தாண்டி வெளியே கேட்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து அவுட் சோர்ஸ் டாபிக் கொடுக்க போகிறோம். இன்க்ளூடிங் ப்ரீவியஸ் கொஸ்டினை சேர்த்து. ஓகேவா? அப்போ அந்த 20 அவுட் சோர்ஸ் டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் வந்த டாப்பிக்கை தான் நம்ம வந்து எடுத்து உங்களுக்கு அவுட் சோர்ஸாக கொடுக்க போகிறோம். இதை ஜெகதீஷ் சார் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க இந்த 50 லெசனாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சோர்ஸ் எல்லாமே ஜெகதீஷ் சார் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறார். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஓகேவா? ஒரு டாப் 100 ஸ்கீம்ஸ், ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம எக்கனாமிக்கும் வந்து இதில் கவர் பண்ணுறோம் அப்படின்னும் போது எக்கனாமிக்கில் கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து ஒரு 3 கொஸ்டின் அந்த கரண்ட் இஷ்யூ பேஸ் பண்ணியும் சரி, நார்மலாகவும் சரி, எக்கனாமிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் இருக்குது. ஏன்னா பொருளாதார முன்னேற்றத்துக்கு காரணமே திட்டமிடல் தான். அப்போ திட்டங்கள் தான் மெயின். அப்போ ஸ்கீம்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒவ்வொரு பில்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்கு நம்ம சொல்ல முடியும். அப்போ ஸ்கீம்ஸை நம்ம வந்து கொடுக்கணும். இந்த ஸ்கீம்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷார்ட்ஸாக உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். இந்த ஸ்கீம்ஸ் என்ன பண்ண போகிறோம் ஷார்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? என்ன அப்படின்னா இது வந்து டெய்லியும் வரலாம். ஓகேவா? இல்லை வீக்லி வரலாம். ஆனால் அந்த 100 டேஸ், அதாவது இந்த மே 31 முடியறதுக்குள்ள
இந்த பிப்ரவரி 2லேருந்து மே 31 முடியறதுக்குள்ள இந்த 100 ஷார்ட்ஸும் உங்களுக்கு வந்துடும். எவ்வளோ 100 ஷார்ட்ஸும் வந்துடும். நீங்கள் வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறது நான் பின்னாடி சொல்கிறேன். என்னென்ன கொடுக்க போகிறது நான் இப்போ சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 4 யூனிட் கிட்டத்தட்ட 70% சிலபஸ் வரும். முதல் ஆனால் 1, 2, 3 அண்ட் 7. ஓகேவா? அதில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 8 டாபிக். ஸோ அப்போ இந்த 8 டாபிக்னும் போது நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா 25 டேஸ்க்கு 2 டாபிக். அப்போ அந்த 25 டேஸ் ஏன்னா உங்களுக்கு 2 டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்போ 4 25 டேஸ்னா 4 2 8 டாபிக் வருங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் 50 லெசன். அப்போ 50 + ஒரு 20 வீடியோஸ் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் ஒரு வீடியோ தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகே, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். அது பிளேலிஸ்ட்டை வந்து நான் கொடுத்துருவேன். 20 வீடியோஸ் மட்டும் நான் வந்து பின்னாடி இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து கொடுப்பேன். ஃபஸ்ட்டு 50 டேஸில் வந்து ஒரு 10 டாபிக், அடுத்த ஒரு 50 டேஸில் ஒரு 10 டாபிக் அப்படின்ற மாதிரி ஒன்று உங்களுக்கு கொடுத்து முடிச்சிடுவேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வீக்லி 1 அவுட் சோர்ஸ் வீடியோஸ் தான் வராமல் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் 100 ஸ்கீம்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முடிக்கணும். இது 100 ஸ்கீம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோர் ஷர்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிலபஸ் வந்து முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஸ்கீம்ஸ் மூலமாக என்னாச்சு உங்களுக்கு டாபிக் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ அப்படி நம்ம தமிழ் என்ன டாபிக் இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அப்போ அப்படி நம்ம தமிழ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மிஷன் 1 அது என்ன பண்ணிங்க அப்படின்னா அந்த 25 டேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சுனா, அதாவது 100 டேஸ் வந்து 25 நம்பர் பார்த்தீங்கன்னா மிஷன் 1, மிஷன் 2, மிஷன் 3, மிஷன் 4. ஏன்னா மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னா இது பாசிபிளான மிஷன் தான். ஓகேவா? டாம் க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு பாசிபிளான மிஷனை தான் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு மாதத்துக்கு ஒரு யூனிட் அப்படின்னும் போது நீங்கள் ஈஸியாக தாராளமாக படிக்கக்கூடிய யூனிட் தான். ஓகேவா? அப்போ மிஷன் 1, மிஷன் 2, மிஷன் 3, மிஷன் 4. மிஷன் 4ல் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7 வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். அதாவது 25 டேஸ் 1 மிஷனுக்கு 25 டேஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளானை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து ஆப்டிடியூடில் மட்டும் சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ்லேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சிம்பிளிஃபிகேஷன் இது ஒன் டாபிக்ங்களா. இந்த விழுக்காடுனா பர்சன்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜும் வந்துடும், ப்ராஃபிட் அண்ட் லாஸும் இதிலே வந்துடும். ஏன்னா அதுவும் பர்சன்டேஜ் ஒரு பார்ட் தான், ஆனால் தனி பார்ட். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இது எல்லாம் சேர்த்து ஒரே டாபிக் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இது ஒரு டாபிக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி இது ஒரு டாபிக். அப்புறம் வந்து கூட்டு வட்டி ஒரு டாபிக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ இந்த சிலபஸ் இருக்கக்கூடிய அந்த 8 டாபிக் தான் நம்ம முடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா? ஓகேவா? இப்போ நீங்கள் கிளியர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 50 லெசன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஓகேவா? இந்த ஏன் சார் கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து சிலபஸை கவர் லெசன்ஸ்னு எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 லெசன் கூட எடுக்கலாம். ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டுருப்பாங்க. அதில் சார் கண்டிப்பாக இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். கண்டிப்பாக இருந்து ஒரு கொஸ்டின் வந்தே ஆகும். வரும் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி இதெல்லாம் கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. கண்டிப்பான்றதோட அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய லெசன்ஸை நம்ம வந்து எடுத்துருக்கோம். அந்த லெசன் டாபிக் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். போர்ட் தெரியுதுங்களா? தெரியுது. ஓகேவா? அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம வந்து மேஜரான டாபிக் வந்து நம்ம இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதாவது இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமிக், அப்புறம் வந்து ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி. ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி. சரிங்களா? அப்போ இந்தியன் பாலிட்டியில் மொத்தம் வந்து 15 கொஸ்டின். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபியில் 5 கொஸ்டின். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி அண்டு ஐஎன்எம் அண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின். அப்போ 10 ஒரு 10 5 15 15 15 30 அது 20. ஓகே, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவர் பண்ணிடுவோம். இது மாதிரி நினச்சி உங்களுக்கு 50 கொஸ்டின் அதான் நான் சொன்னேன். அப்போது எல்லாமே ஓவராலாக உங்களுக்கு 60% ஏன் சிலபஸ் கவர் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ 50% அப்படின்னும் போது இதில் இன்னும் ஒரு சில பாலிட்டி லெசன்ஸ் இருக்குது, எக்கனாமிக் லெசன்ஸ் இருக்குது. ஆனால் நான் அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் எடுத்திருக்கேன். புரியுதா நான் சொல்லுறது? ஏன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 75ல் 50ன்றது 70% கூட வந்துடும். ஆனால் நான் ஏன் 60% சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொஸ்டின் கேட்க டாபிக் தான் வச்சிருக்கேன். இன்னும் ரேராக கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு சில லெசன்ஸும் இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த முதல் 4 சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறோம். யூனிட் 6 ஏன் அதில் விட்டுட்டேன் அப்படின்னா அதில் நம்ம அவுட் சோர்ஸ் டாப்பிக்கும் படிக்கணும், கொஞ்சம் சின்ன சின்ன லெசன்ஸ் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த டாபிக் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஏன்னா எல்லா இம்பார்ட்டண்ட்டையும் இதிலே இருந்து வச்சுட்டு அப்படின்னு வச்சிங்களேன் கஷ்டமாயிடும். ஓகேவா? எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எல்லாமே படிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு கஷ்டமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் படித்தா போதும், ஓரளவு படித்தா போதும் அப்படிங்கும்போது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டிய சிலபஸ் ஸ்டடி பண்ண கிடையாது, ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் படிக்க விட்டு ஸ்டடி பண்ணு. ஓகேங்களா? ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துரும் பாருங்கள்.
பாலிட்டிலேருந்து ஒரு 16 லெசன், இந்தியன் எக்கனாமிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 லெசன், அதில் ஒரு 16, இது ஒரு 14. அப்போ முதல் 30 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி அண்ட் எக்கனாமிக் மட்டும் தான். எல்லாத்தையுமே வச்சுட்டேன், இது வைக்கணும் அது வைக்கணும் அப்படிலாம் கிடையாது, மொத்தமாக படிச்சுக்கோ. ஏன்னா அதெல்லாம் ஒன்றுத்துமே விடக்கூடாது. ஓகே, அதை சொல்ல முடியாது. ஏதோ 10 பேர் அடிச்சு நான் டானா அடித்த 10 பேருமே டான் தான் அப்படின்ற மாதிரி இதில் இதை படிங்க அதை படிங்க எல்லாமே நீங்கள் படிக்கணும், எல்லாமே முக்கியம் தான். ஓகேவா? அடுத்து அந்த 20 லெசன் தான் நம்ம எங்கே வரும் அப்படின்னும் போது இந்தியன் ஜியாகிரபி. ஓகேவா? ஒரு 7 லெசன் இருக்குது. ஆக்சுவலாக இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு எக்கனாமிக்லையும் கவர் ஆகிடும். ஓகேவா? இங்கேயும் கவர் ஆகிடுது. ஓகேவா? மொத்தமாக ஒரு 7 லெசன் இருக்குது. இந்தியன் ஜியாகிரபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லெசன், தமிழ்நாடு ஜியாகிரபி ஒரு 2 லெசன். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்தியன் ஜியாகிரபி சிலபஸ் இருக்குது, தமிழ்நாடு சிலபஸ் எழுதி யோசிப்பாங்க. ஓகேவா? தமிழ்நாடு எங்கே இருக்குது, அதான் அதுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னும் போது இதிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் டாப்பிக்கும் வந்துடும். சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் 6லையும் கவர் ஆகும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த யூனிட் 6 தனியாக பிரிக்காம ஐஎன்எம்லே சேர்த்துட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கம், இது நமக்கு யூனிட் 6ல இருக்கு. அப்புறம் ஆங்கிலேய ஆட்சிக்கான தொடர்கால கிளர்ச்சிகள், இது யூனிட் 6ல இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டின் சமூக மாற்றம், இது யூனிட் 6ல கவர் ஆகக்கூடிய டாபிக் தான். ஓகேவா? ஆனால் இதை சேர்த்து வச்சிருக்கேன். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6th 7th, அதாவது லோயர் ஸ்டாண்டர்ட் புக்கை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இதான் நம்மளுடைய பிளான். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 50 லெசனை வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய பிளான். இந்த பிளானை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஒர்த்தாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பக்காவான பிளானை தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? இதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும்? ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கை நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ தமிழ். ஸோ அப்போ தமிழ் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா புக் சோர்ஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸ். ஓகேவா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி வீடியோஸ் வந்து கொடுத்துரும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வருமா, ரேண்டமாக வந்துட்டே இருக்கும். ஓகே, ஒரு நாள் பாலிட்டினா, ஒரு நாள் எக்கனாமிக், ஒரு நாள் தமிழ், ஒரு நாள் மேக்ஸ், ஒரு நாள் ஷார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்கள் இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே இருங்க. இந்த வீடியோஸ் ஒரு நம்ம பார்த்துக்கலாம், இந்த ஸ்டடி பிளான் வரும் பார்த்துக்கலாம், இது ஷேர் போட பார்த்து அப்படி கிடையாது. உங்ககிட்ட இப்போ இந்த வாரம் வந்து டாபிக் கொடுத்துருந்தா இப்போ புக்கு தான் கொடுத்துருக்கேன், புக் சிலபஸ் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1வது குழந்தை, அதாவது 5வது படிக்கிற பசங்க கிடையாது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10th மினிமம் 10th முடிச்சிருக்கும். ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்மளால் படிக்கக்கூடிய ஆள் தான். நம்ம கரெக்டாக 2 முன்னாடி படித்தாலே புரிஞ்சக்கூடிய ஆள் தான். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு 25 டேஸா யூனிட் 1, அதாவது தமிழ் யூனிட் 1 படிக்கணுமா, மேக்ஸ் இந்த டாப்பிக்கா, மேக்ஸ் வீடியோஸ் நான் கொடுத்தேன்னா வீடியோஸ் போட்டு போய் பார்த்துக்கோங்க. மற்ற டாபிக் எல்லாமே நான் போடணும் இல்லையோ நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே படிச்சுட்டே இருக்கும். ஓகே, எனக்காக நீங்கள் நிற்கக்கூடாது, உங்களுக்காக தான் நான் ஓடிட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் என் கூட ஓடணுமே தவிர நான் ஓடினா தான் கிடையாது. சார் நம்ம கூட வருவார், நமக்கு பின்னாடியும் சில டைம் போவார், நமக்கு முன்னாடியும் போவார். நாம ஓடிட்டே இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருங்க. எனக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வர வேணாம். ஓகே, எனக்காக நீங்கள் நிற்கவும் வேணாம், ஸ்லோவாக வேணாம். நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை, அதாவது உங்களுடைய வெல்த்தை ஃபாலோ பண்ணி ஓடிட்டே இருங்க. என்னால் இன்னைக்கு 8 மணி நேரம் படிக்க முடியும், படிங்க. ஐயோ சார் வந்து 6 மணி நேரம் தான் படிக்க சொன்னார், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 8 மணி நேரம் உங்களுக்கு படிக்கக்கூடிய எஃபிஷியன்சி இருக்குன்னா படிங்க. நான் இப்போ சொல்லியிருப்பேன் 3 மணி நேரம் படித்தாலே போதும் சார், 3 மணி நேரம் படித்தாலே போதும்னு சொல்லிட்டாரு, அப்படிலாம் யோசிக்காதீங்க. நான் சொன்னது மினிமம். நீங்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், இல்லை சார் நான் அம்பேத்கர் மாதிரி 16 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னா படிங்க, பிரச்சனை கிடையாது. ஓகே, இங்கே நான் சொன்னது ஒரு மினிமம் லெவல். ஓகேவா? அப்போ நான் சொன்னது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, மீதி எல்லாம் உங்களுடைய ஓன் ப்ரிப்பரேஷன் தான். ஓகேவா? இதை நான் படிக்க நினைக்கிறேன் சார், இன்னைக்கு இது வீடியோ போடல, நீங்கள் படிங்க. வீடியோ போடும்போது பார்த்துக்கோங்க, ஏன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க, கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டி ரிவிஷன் முடிக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னால் நீங்கள் எந்த இடத்துலையும் ஸ்டாப் ஆகக்கூடாது. உங்களுக்கான பிளான் இருக்குது, உங்களுக்கான ஸ்டடி பிளான் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணி கைடன்ஸை நான் கொடுக்க போகிறேன். ஓகே, டெய்லி ஏதாவது ஒரு வீடியோஸ், அது தமிழ்லேருந்தோ மேக்ஸ்லேருந்தோ ஜிகேலேருந்தோ வரப்போகுது. அப்போ நீங்கள் வீடியோக்குன்னு வந்து ஒரு 1 hour ஒதுக்குங்க, இந்த வீடியோ போட்டால் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ மற்ற நமக்குண்டான பிளான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். இது உங்களுக்கான களம், நீங்கள் இறங்கி விளையாட போகிறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கான இன்னைக்கு நான் என்ன லெசன் படிக்கணும் சார், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாலிட்டி படிக்கணும்னு சொல்கிறேன். சில பேருக்கு பாலிட்டியை விட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ எக்கனாமிக் படிக்கலாம். இப்போ நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து பாலிட்டி படிச்சிங்கன்னா அதுதான் வந்து திணிப்பாயிடும். அப்படி இந்த இடத்துல அவங்கள வந்து எதையுமே திணிக்க விரும்பலை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து திணிப்புன்றதே கிடையாது, ஒன்லி கணிப்பு தான். இதெல்லாம் படித்தா இதை நீங்கள் முடிக்கலாம், இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் சொல்ல போகிற கணிப்பு மட்டும்தான். இந்த இடத்துல எந்த
திணிப்பும் கிடையாது. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான டாப்பிக்கை நான் கொடுத்துருவேன், சிலபஸை கொடுத்துருவேன். ஓகேவா? இதை நீங்கள் நான் வீடியோஸும் வந்து பார்த்தோன்னா ரெகுலராக கொடுக்க போகிறோம். ரேண்டமாக வந்து தமிழ் மேக்ஸ் நம்ம கலந்து கொடுக்க போகிறோம். நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் 25 டேஸாக யூனிட் 1 படிக்கணும். அது சம்மந்தமான நோட்ஸை நீங்கள் படிச்சுட்டே இருங்க. ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், என் கூட பயணிங்க, இல்லை என்னை பின்தொடரும். இதெல்லாம் பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம். என் பேட்ச் ஜாயின் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து 2 விஷயம் தான் கரெக்டாக சொல்லுவோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட பயணிங்க, இல்லை என்னை பின்தொடர்ந்து பயணிங்க, ஒருபோது நிற்காதீங்க. ஓகே, நின்று வேடிக்கை பார்க்கறத பற்றி இந்த உலகம் என்றைக்கும் பேசாது. ஓடிட்டே இருக்கணும் பற்றி தான் இந்த உலகம் பேசிகிட்டு இருக்கும். எலன் மாஸ்கை பற்றி பேசுகிறோமா, வாரன் பப்பெட்டை பற்றி பேசுகிறோமா, ஏன் முகேஷ் அம்பானியை பற்றி பேசுகிறோமா, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஜெஃபர்சன்ஸை பற்றி பேசுகிறோமா. ஓகே, ஸோ இவ்வளோ பேரை பற்றி நம்ம பேசுகிறோம். இவங்கெல்லாம் ஓடிட்டே இருக்காங்க. நின்னவங்களை பற்றி நம்ம பேசுறது கிடையாது, நின்று இருக்கவங்களை பற்றி பேசுறது கிடையாது, ஜெயிக்க போகிறவங்கள பற்றி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கவங்களை பற்றி தான் பேசுகிறோம். அதே மாதிரி தான் உங்களை பற்றி இந்த உலகம் பேசணும் அப்படின்னா இந்த உலகத்தோட நீங்கள் ஒன்றி ஓட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒருபோது நிற்காதீங்க. ஒன்று ஓடுங்க, நடங்க, நகருங்க, தவழுங்க, ஆனால் ஒருபோதும் ஸ்டாப் ஆகாதீங்க. ஓகேவா? ஸோ தமிழ் அதே தான். மேக்ஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொடுக்க போகிறோம். மேக்ஸுக்கு ஒரு நோட்டு தனியாக போட்டு வச்சது நல்லது. ஓகேவா? ஒரு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நோட் போட்டு வச்சுட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நோட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன் அப்படின்னும்போது சும்மா அப்படியே அந்த வீடியோ மட்டும் பார்க்கறதுனால எந்த பலனும் கிடையாது. எனக்கு பலன் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தா ஒரு வியூஸ் வரும், அமௌண்ட் வரும். ஓகேவா? நான் லட்சாதிபதி, கோடீஸ்வரன், மில்லியனர், பில்லியனர், எலன் மாஸ்க் மாதிரி கூட வந்து வரலாம். அவ்வளோதுன்னு வர முடியாது. ஓகேவா? அப்போ நீங்கள் ஒரு வீடியோ 1 லட்சம் ரூபாய் பார்க்கணும். சரியா? ஸோ அப்போ நான் அப்படிலாம் வந்து பார்த்து சொல்ல மாட்டேன். சரியா? ஸோ அப்படின்னும் போது மேக்ஸாக செப்பரேட்டாக ஒரு நோட்டு போட்டு படிச்சுக்கோங்க. அதை நான் சொல்லக்கூடிய இப்போ வந்து வீடியோ பார்க்குறீங்க, பாஸ் பண்ணுறீங்க, கொஸ்டின் எழுதுறீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு அது தெரிஞ்ச மேக்ஸாக நீங்களே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு நான் போட்ட மேக்ஸ் வருதான்னு பாருங்கள். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து ஜிகே அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் 50 லெசனுக்கு உண்டான பிளேலிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும்பா. ஓகே, அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து வீடியோஸ் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லையா கம்மிங் சூன் வந்துட்டே இருக்கும் அடுத்தடுத்து. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100 ஸ்கீம்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணி போட்டு கூட அந்த நோட்டை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்பெஷல் சீரிஸ் நம்ம வந்து போட்டுருக்கோம். அதாவது நீதிநூல் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நம்ம ராம் சார் வந்து போட்டுருக்காரு. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஜெய் சாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ அப்படின்னும் போது அதெல்லாம் நீங்கள் ஒரு நோட்டில் தொகுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸாம் போகிறப்ப சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு ஊர்கா மாதிரி தான். சாப்பாடு, சாம்பார், பொரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், ஜிகே எல்லாம் போயிடும். ஆனால் அந்த கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்கீம்ஸு, ஷார்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்கா மாதிரி. இது சாப்பாட்டுக்காக கிடையாது, சாப்பாடோட சுவையை கூட்டும். அதே மாதிரி எக்ஸாமில் ஒரு 2 மார்க் 3 மார்க் மற்றவங்களோட நீங்கள் அதிகமாக எடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 2 மார்க் 3 மார்க் தான் உங்களை சக்ஸஸ் கொண்டு போய் நிற்கும். சரிங்களா? ஸோ அப்போ டாப் 100 ஸ்கீம்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்பா. இது வந்து பார்த்தா இது எல்லாமே ரேண்டமாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். கொடுக்குறப்ப நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குறனோ இல்லையோ இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கப்புறம் தாமதிச்சிங்க அப்படின்னா உங்களை காப்பாற்ற அந்த கடவுள் நினைச்சாதான் முடியும். தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போது கடவுள் இருக்கு இல்லை அப்பாற்பட்ட விஷயம். கடவுளை நம்புறீங்க நம்பல அப்பாற்பட்ட விஷயம். ஓகேவா? நீங்கள் உங்களை நம்பி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஏன் பிப்ரவரி வெயிட் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஸ்டடி பண்ண இருக்குது. இன்னிலேருந்தே கூட நீங்கள் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். யாரெல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க, இந்த சேலஞ்சு யாரெல்லாம் தயார் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்தையும் செயல்படுத்துங்க. இந்த பிளான் எப்படி இருக்குது? ஓகேவா? அது நீங்கள் சொல்லணுன்ற அவசியம். ஏன்னா போட்டாச்சு, இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. யாரெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ண போகிறீங்கிறத தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸும் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். வீடியோஸாகவும் ஷார்ட்ஸாகவும் கைடன்ஸ்ன்றது அடுத்த 4 மாதம் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சேன். இதனுடைய பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனலில் வந்து கொடுக்குறேன். இதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 25 டேஸ் உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குன்றதை கலெக்ட் பண்ணுங்கள். எப்படி பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பார்த்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே போதுமானது. ஓகேவா? நான் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அல்லது நாளான்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வரேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி படிக்கணும், ஃபஸ்ட்டு 25 டேஸ் நீங்கள் எப்படி கவர் பண்ணலாம், எப்படிலாம் படிக்கலாம்னு நான் தெளிவாக ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். ஏன்னா என்ன படிக்கணும், ஓகேவா, எப்படி நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் எப்படி இதை ப்ரிப்பரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு ஐடியா பண்ணுங்கள். நாளைக்குள்ளே நாளான்னைக்கு நான் ஒரு ஐடியா தரேன். எது கரெக்டாக இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய பங்களிப்புன்றது
20% தான், உங்களுடைய பங்களிப்பு 80%. ஸோ நான் என்னுடைய 20% உழைப்பில் 90% வந்து போட்டுருவேன். கண்டிப்பாக 1% கண்டிப்பாக மிஸ் ஆகாது. சரிங்களா? இதை நான் ஃபாலோ யூடியூப் ஸ்டூடெண்டாலும் சரி, பேட்ச் ஸ்டூடெண்டாக யாராக இருந்தாலும் சரி, ஓகேவா? 90% 19% என்னுடைய உழைப்பை நான் போட தயாராகிட்டேன். ஓகேவா? நீங்கள் அந்த 80%ல் 70% நீங்கள் போட்டாலே கண்டிப்பாக சக்ஸஸை ரீச் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய அந்த குரூப் 4 குரூப் 2 ட்ராமாவில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ யாரெல்லாம் தொடர்ந்து பயணிக்க போகிறேன்றத பார்ப்போம். சரிங்களா? ஓகேவா? ஸோ உங்களுடைய பயணத்தை இன்றிலிருந்து தொடங்குங்க. ஸோ உங்களுக்கான களம் ரெடியாக இருக்குது. போராட நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா வெற்றி நமக்கு இன்னும் 11 மாதத்தில். ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு முக்கிய தகவலை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபுன் துரோன் அகாடமி. தேங்க்யூ.